எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சு 8 மணி ஆகத்தட்டியும் நம்ம ஒரு மாரத்தான் போட்டிக்கு ஓடுற மாதிரி வேக வேகமாக ஓடி ஓடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாகும். 3 பேருமே எனக்கு அவ்வளோ ஒரு இது பண்ணுவாங்க. கரெக்டாக ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் அம்மா நோட்டு வாங்க மறந்துட்டேன், பென்சில் வாங்க மறந்துட்டேன்ட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் தான் எல்லாமே ஞாபகம் வரும். டக்குன்னு போய் வாங்கிட்டு வாங்கம்மா, நேரம் ஆயிடுச்சுமான்ட்டு அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் 8 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பிவிட்டு நான்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்பாடான்னு உட்காந்துருவோம். ஒரு பொய்யிலே அடித்து ஓஞ்சது மாதிரி இருக்குங்க. அவ்வளோ இதாக இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சப்பட்டும் நம்ம கிச்சனுக்கு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக தலைகீழ தான் இருக்கும். நம்ம எப்படி பாத்திரத்தை எடுக்கிறோம், நான் நினைப்பேன் ஸ்கூல் கிளம்பும் போது நம்ம எல்லா பாத்திரத்தையும் எடுத்து புழங்கக்கூடாது, நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலாக தான் இருக்குன்னு நினைப்பேன். ஆனால் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புற அவசரத்தில் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நான் டக் டக் டக்குன்னு எடுத்து புழங்கிறவங்க. புளி கரைக்கிறதுக்கு, இங்கே தக்காளி வெங்காயம் இது பண்ணுறதுக்கு, காய்கறி கழுவுறதுக்கு ஏகப்பட்ட பாத்திரம் புழங்கிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு டென்ஷனில் தெரிய மாட்டுது. எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எதுக்குப்பா இவ்வளோ பாத்திரத்தை புழங்கிக்கிட்டு இருக்க, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பாத்திரத்தை மட்டும் புழங்க, இல்லாட்டா பாத்திரம் வளர்க்க நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிறைய பாத்திரம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, அந்த காலையில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் நம்மளுக்கே தெரிய மாட்டேது. சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டால் போதும், கரெக்டான டைமுக்கு பசங்களை அனுப்பிவிட்டால் போதும்னு அந்த டென்ஷன்லேயே நம்ம எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நான் புழங்கிடுவேங்க. எல்லாம் ஒரு வழியாக பாத்திரத்தெல்லாம் விளக்கி வீட்டெல்லாம் கூட்டி துணியெல்லாம் காய போட்டு ஒரு வழியாக எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேங்க. நான் ஒரு சிலவங்களை பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் பார்த்துருந்தா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் சிறுக சிறுக தான் காசெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒரு இடம் வாங்க போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சொந்தக்காரங்க தான். ஆனால் இவங்க எப்படி இடம் வாங்கலாம், இவங்க இடம் வாங்கக்கூடாது, வைக்கக்கூடாது, இடம் வாங்கக்கூடாது, இவங்க வாழவே கூடாது, இவங்க நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெளிப்படையாக மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி இப்படி பேசுகிறாங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தான் மட்டும்தான் வாழணும், அடுத்தவங்க யாருமே வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது அது உண்மையிலே அது ரொம்ப ஒரு பெரிய பாவம் தாங்க சொல்லுவேன். அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடம் வாங்கணும், நம்மளுக்கும் ஒரு சொந்தமாக இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து எல்லாமே படிப்படியாக ஒரு இன்றைக்கி ஒரு இடத்த வாங்க போனால் அவங்க டேரெக்டாக நீ எப்படி இந்த ஏரியாவில், அதாவது இந்த ஊரில் நீ இடம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டைரெக்டாகவே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்க வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறவே கூடாதா, நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படி தான் இருக்கணுமா, நாங்கள் ஏன் இடம் வாங்கக்கூடாதா, நாங்கள் முன்னேறி போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. யார் சொன்னாங்க கஷ்டப்பட்டவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும், முன்னேறி போகக்கூடாது அப்படின்ட்டு? இந்த மாதிரி குணம் உள்ளவங்களை நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு கார் வாங்கினாலோ நம்ம ஒரு இடம் வாங்கினாலும் நம்மளுக்கு மேலே அவங்க கார் வாங்கிடக்கூடாது, நம்மளோட நல்ல கார் வாங்கிடக்கூடாது, நான் ஒரு இடம் வாங்கிடக்கூடாது, ஒரு துணிமணி வாங்கிடக்கூடாது, ஒரு நகை வாங்கிடக்கூடாது. இப்படியெல்லாம் ஏன் பிடிச்சி இப்படிலாம் எதுக்கு இருக்காங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறாங்க, அவங்களோட தேவைக்கு அவங்க வாங்குறாங்க, பசங்களோட எதிர்காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாங்க. இது போராம்படுறதுக்கோ இல்லை டைரெக்டாக போய் சண்டை போடுறதுக்கோ இதில் என்ன இருக்குது? அவங்க ஹெல்ப் பண்ணி இவங்க இந்த மாதிரி வாங்கலையே. அவங்க எனக்கு அவங்க சித்தி தான் வேணும். அவங்க சொல்லி அழுகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் இந்த அளவுக்கு அவங்க சொல்லி அழுகும்போது எனக்கு என்ன அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணுன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் இல்லாட்ட உங்கள் ரிலேட்டிவில் நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் முக்கால்வாசி பேர் சொந்தக்காரங்க தான் நம்ம முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் பார்த்தது வரைக்கும் அதுதாங்க உண்மை. இவங்க எப்படி முன்னேறலாம், நம்மளோட
ஒரு படி ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே நம்மளுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஒரு படி மேலே போய் இருந்தோம்னா அவங்க வந்து அடுத்த நாளே நம்மகிட்ட பேச மாட்றாங்க, முகம் கொடுத்து பேச மாட்றாங்க, ஒரு மாதிரி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாருமே, அது மனுஷனாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இதில் வந்து போடுறதுக்கோ ஒருத்தவங்க வந்து சண்டை போடுறதுக்கோ அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நான் எங்கள் சித்திக்கிட்டேயுமே நான் அப்படி தான் சொன்னேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, வந்து டேரெக்டாக வந்து சண்டை போடுறதுனாலையோ வந்து நம்ம இப்படி பேசுகிறதுனாலையோ வந்து நம்ம குறைஞ்சிக்கிட்டே போக மாட்டோம். கடவுள் கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க சண்டை போடுறவங்க சண்டை போட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், நீங்கள் பதிலுக்கு திருப்பி பேசுகிறீங்க. நம்ம இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறோன்னு நம்ம இதுவே இல்லை. ஏன்னா அவங்க காசில் நம்ம எல்லாம் வாங்கி போடுறது இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி பேசுகிறீங்க, ஆனால் அதை நினச்சி தயவுசெய்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சித்தி அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர்த்த நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ரோஜாப்பூ செடி வந்து சரி முட்டையெல்லாம் வந்து நான் ஆம்லேட் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எல்லா ஓடும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேங்க. சரி அதுக்கு உரம் போட்டுடலாம், அந்த வெங்காயம் தோல் உரிக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை நல்லா இடித்து செடிக்கு நல்லா கிளறி விட்டு உரம் போட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்தப்போ நிறைய முட்டை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கூட முட்டை இல்லவே இல்லைங்க. நானும் முட்டைத்தோல் போடுறேன், வெங்காயத்தோல் போடுறேன், டீ போட்டோம்னா அந்த டீயோட டிகான்சன் அதுவும் எடுத்து போடுறேன். ஆனால் கொஞ்சம் கூட முட்டு வைக்கவே இல்லை. வாங்கிட்டு வந்தப்போ வந்து நல்லா பூத்து குலுங்குச்சு. இப்போ ஒரு முட்டு கூட காணோம். இலைகள் எல்லாமே பழுத்து போயிடுதுங்க. நானும் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். துளிர் விடுது, ஆனால் பூ வர மாட்டுது. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் உரம் கொடுக்கலாமா, இயற்கை முறையில் ஏதாச்சும் உரம் கொடுக்கலாமான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நல்ல வீடியோ வருங்க, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். எனக்காக இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். தேங்க்யூ.